ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நாங்க ஃப்ரூட்ஸ் வாங்க தான் பஜாருக்கு போனோம். நம்ம எல்லார் கூடவும் இந்த மாரி ஒரு கேரக்டர் இல்லாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, நம்ம மைண்ட்ல வந்து ஒரே ஒரு பொருள் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஆனா அங்க போனதும் அவங்களாலேயே இப்ப ஒரு 10 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதா ஆயிடும். இது வாங்க, அது வாங்க, அதுவும் சேர்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் என் ஹஸ்பண்டும். இவன வச்சுட்டு எங்கன்னா போனோம்னாவே பயமா இருக்கு. காசு வந்து எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா? வீட்டு வாசப்படி தாண்டுனா ரூ. 5000 ஆகுது, ரூ. 4000 ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மட்டும் தனியா பண்ணாக்கா 0 தான் போடுவாங்க. அந்த மாதிரில என் ஹஸ்பண்டும் ஒரு ஆளு. என் ஹஸ்பண்ட் வெளிய கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நான் வெறும் ரூ. 100 பிளான் போட்டு போயிருந்தா, அந்த இடத்துல ஒரு ரூ. 700 கிட்ட செலவு வச்சுட்டு வந்துருவாரு எனக்கு. இதோ இந்த அண்ணா கடையிலே நானு வெறும் சக்கரவள்ளி கிழங்கு தான் வாங்கலான்னு போனது. பட் அது மட்டும் வாங்கலங்க. எனக்கு தனியா மரவள்ளி கிழங்கு, அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஒண்ணு, அப்புறம் ஸ்வீட் கார்ன், நாட்டுச்சோளம் இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டோம் நாங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான். எப்படி வாங்குனாலுமே ஒரு ரூ. 400 ஆயிடுச்சுல்ல. நாங்க மெயினா போனது ஹர்ஷாக்காக மாதுளம்பழம் வாங்க தான். பட் வாங்குனது பாருங்களேன், மாதுளம்பழத்தோட சேர்த்து ஒரு 5 பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம் நாங்க. இந்த மாரி ஆளுங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டு எப்படி சேவிங்ஸ்ன்றத ஒழுங்கா பண்றது சொல்லுங்க பாக்கலாம்?